ஹalleluya. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya. ஸோ இந்த வாரம் அது மதர்ஸ் டே வருது அப்படின்றதுனால ஜஸ்ட் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டாபிக் 10th நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சண்டே. ஓகே. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு தாட் அது இருந்துச்சு. சரி அது சம்மந்தப்பட்டமாக நம்ம பேசலாம். ஹalleluya. ஸோ நம்ம எல்லாருமே வந்திருக்க எல்லாருமே என்ன சொல்கிறது, இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே உங்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம மதர்ஸ்னால் நமக்கு சில பேருக்கு நமக்கு என்னது பிள்ளைங்க இருக்காதான் மதம் கிடையாது. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. ஸோ ஆவிக்குரிய ரீதியாக பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் அதுதான் ஒரு மெயினான இது. அதாவது ஃபிசிக்கலாக நம்ம எல்லாம் குழந்தை யாரும் பெற்றெடுத்தாலும் எங்கே போய் அது நிறைவடையுதுன்னா அது ஆவிக்குரிய ரீதியாக அவர்களை நாம் பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் வசனம் போதிக்கிறது. ஸோ அது நமக்கு ஃபிசிக்கலாக இல்லைனாலும் மற்றவங்களை நம்ம ஆவிக்குரிய இதில் நாம் பெற்றெடுக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் அணைந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அதுதான் முக்கியமான விஷயம். பட் இன்று நாம் இது குறித்து பார்க்கும்போது எனக்கு வேத வசனத்தில் சரி அன்னாலை குறித்து ஹேனாவை குறித்து ரொம்ப எனக்கு பல விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவனுடைய கேரக்டர் வைஸ்லேருந்து பார்க்கும்போது இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது சம்திங் வெரி இம்ப்ரெசிவான ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. ஆனால் இன்னொன்று இந்த ஹேனான்ற பேர் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஒரு பைபிளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, எல்லா பேருமே ஒரு பேர்னா அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டு சொல்லுவாங்க. இப்ராஹிம் மொழியில் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஹேனாக்கு இப்ராஹிம் மொழியில் சன்னான்னு பேர். சன்னா சாப்பிட்டு சன்னா அந்த மாதிரி சனா. ஸோ அப்போ அது என்னன்னாக்கா அது ஒரு கிரேஸ், ஒரு கிருபை. அதாவது காட் சூசன் காட்ஸ் கிரேஸ்ன்றது தான் அந்த ஒரு கிருபை பெற்றவங்கள் அப்படின்றது. ஸோ நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த கிருபை கிரேஸு காட்ஸ் ஸ்பெஷல் டிலைட்டட்னு பார்க்குறோம். ஆனால் ஹேனா நிறைய பேர் பார்க்குறோம். முடிஞ்சு பார்த்தா ஆனால் அந்த ஒரு கிரேஸை பார்த்து சில பேர்லாம் நிறைய பேர் நம்மளுடைய மியூசிக் கிளாஸில் படிக்கிறாங்க பார்க்குறாங்க. பார்த்தா ஹேனா இவங்க இப்படி இருப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் பைபிள் கேரக்டருக்கும் இதுக்கும் நிறைய நேரம் நம்ம என்ன சொல்கிறது பைபிள் நேமில் வச்சுருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பேருக்கான இது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ என் பேர் பார்த்தீங்கன்னா எபினேசர் ஜான் பால். எபினேசர்னு பார்த்தா எப்படி பிறந்தோன்னே பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்ல. நேற்று வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே இதுவரை உதவி செய்தீர் அப்படின்றது அந்த எபினேசர். ஜான்ன்றது யோவான். யோவான் என்ன சொல்றது பைபிளில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நிறைய விஷயம் வெளிப்பட ஆண்டு கூடயே இருக்கிற விஷயம் கற்றுக்கிட்டாரு. ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு சீஷரும் கூட. அது ஒரு விஷயம் அந்த யோவான் போல. அடுத்து பவுலும் பார்த்தீங்கன்னா பவுலும் ஆண்டோடைய இது என்ன சொல்ற ரொம்ப வைராக்கியமாக சில விஷயங்கள் இருந்ததுனால நியாயப்பிரமாணம், அதாவது இந்த ரூல்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். அது எனக்காக இருந்தாலும் கரெக்டாக அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கணும்னு நினைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் இருக்க முடியுது, அதுவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த 3 பேர் அந்த மாதிரி நீங்களும் கிறிஸ்தவ பேரை குறித்து யோசித்து பார்க்கும்போது அந்த பேரின்படி நடக்கிறோமா இல்லையான்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அந்த நேம் வச்சிருக்கணும் போது என்ன சொல்கிறது, ஆனால் பட்டோம்னா வேறு இதுலேருந்து வந்ததுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கீங்க ஆக்சுவலாக. பட் பிப்ளிக்கல் நேம் யார் இருக்கலாம் வச்சுருக்காரு, டேவிட் போல இருக்கணும். ரேஷ்மிகாக்கு பிப்ளிக்கல் நேம் கிடையாதுல்ல? இல்லை. வேற யாராவது பிப்ளிக்கல் நேம் இல்லை உங்களுக்கு? டைட்டஸ், தீத்து, ஓகே, அக்ஷால் தமிழ்ல அக்ஷால், ஓகே. திவ்யா கவிதா இல்லை, ஓகே பரவாயில்ல, ஓகே போட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த பிப்ளிக்கல் நேம் வச்சு நம்ம அதை பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கிருபை பெற்றவர்கள் அப்படின்றது இந்த ஹேனாவுடைய அந்த இது பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக அவங்களுடைய இது பாருங்க ஃபேஸ் பார்க்கும்போது கிருபையாக இருக்குது, அது தெரியுது. சரி, அது அவ்வளோ அழகாக அந்த என்ன சொல்கிறது அந்த ஆப் கூட தெரிஞ்சிருக்கு கரெக்டாக எந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக நல்லா என்ன சொல்கிறது பார்த்தா ஒரு கிருபை பெற்றவங்கன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்திருக்கு அனிமேஷன்ஸ். ஸோ போகட்டும். ஸோ இது குறித்து பார்க்கும்போது வேதத்திலே இவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய குட் குவாலிட்டிஸ் என்னன்றது தான் இன்னைக்கு நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலாக. இதை குறித்து இந்த சகிப்புத்தன்மை இதுக்கு எல்லாம் உங்களுக்கு காணப்பட்டது. இப்படி குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எபிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபின் எனப்பட்ட ராமதாயின் ஊராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் இப்ராமிலாகிய துப்புக்கு பிறந்த தொகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனாக எரோகாமின் புத்திரன். ஸோ இந்த எல்கானான்றவர் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் எல்கானான்றது யாருடைய ஹேனாவுடைய ஹஸ்பண்ட். அவங்க 2 மனைவிகள், அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை.
அடுத்த 3ஆம் வசனம், அந்த மனுஷன் ஷீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரிய ஏலியின் 2 குமாரனாகிய ஒப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெண்ணினாளுக்கும் அவனுடைய எல்லா குமாரர்களுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ வந்து அது இல்லாமல் அண்ணாவை அவன் அனைக சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்தார். ஹல்லேலூயா. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது இவங்க 2 மனைவிகள் காணப்படுகிறார்கள், பெண்ணினால் அன்னாள். ஸோ அண்ணாளுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனா எவ்வளோ பிடிக்கும்னா கர்த்தரோட தேவனோட ரொம்ப மனைவி ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து அவனுடைய கர்த்த தேவன் வந்து அழைத்தார் அப்படின்னு போட்டுருக்கு. பொதுவாக இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இனிய மெடிக்கல் இதில் தான் இப்போ இந்த ட்ரெண்டில் நம்ம செஞ்சுரியில் தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். மேல் சைடு ஃபீமேல் சைடு அப்படிலாம் இருக்கும். ஆனால் அன்றைக்கெலாம் பார்க்கும்போது அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கான்செப்டே கிடையாது. அப்போலாம் கண்டிப்பாகவே அவங்களுக்கு திருமணமானாலும் அவங்க குழந்தை இருக்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அந்த டைமில் இப்படி ஆயிருக்குன்னா பைபிளிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது தேவன் அடைத்தா, தேவன் இது பண்ணாருன்னா நிறைய போட்டிருக்கும். ஸோ இன்றைக்கும் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை குறித்து பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த நேரத்தில் இங்கே சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் அந்த நாட்கள்லேயே அப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னா அது ரொம்ப பெருசாக பேசுவாங்க. என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த காலத்திலே என்னமோ பேசுவாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அன்னைக்கெல்லாம் இது ரொம்ப ஏன்னா மேண்டட்ரி மாதிரி அந்த டேட்ஸ் அப்போ வந்து இது வந்து ரொம்ப அவளுக்கு வந்து அவள் வந்து அவ்வளோ கசப்பாக போகிறவங்களாம் திட்டுவாங்க, ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு கசப்பு ஆனால் ஒரு வாழ்க்கை மனக்கேசனம், அதாவது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மனம் வந்து போனவங்க. இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அந்த இன்னொரு ஒய்ஃப் இருக்கா பாருங்க, அவங்களை வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி இதுவாக பேசுறது, ஒரு மாதிரி கலாய்க்கிறது, ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது போன்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவளுக்கு ஒவ்வொரு நாளுமே அவளுக்கு வந்து என்ன சொல்கிறது அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தையும் மன வருத்தத்தையும் அதை வந்து கொடுக்குற மாதிரி தான் அவள் சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த சேர்மோனில் நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவளுடைய தன்மை என்ன, எப்படியாப்பட்டது அந்த தன்மைன்றதான் பார்க்கணும். ஏன்னா அவள் மனக்கேசனம் அடைந்து அவள் மிகவும் ஒரு துன்பத்தில் இருக்கும்பொழுது பாருங்கள் அந்த நேரத்திலும் அவங்க செய்த விஷயங்கள் வந்து அதாவது வந்து அவங்க தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னா பாருங்க, அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிருபை கிடைத்தது, குடும்பத்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு கிருபை கிடைத்தது. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அவங்களுடைய மனைவி இடத்துல எந்த ஒரு நீங்கள் சாரா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கூட இப்போ ஆகாரம் வந்து உடனே அனுப்பிச்சு விட்டுருப்பாப்புல, விட்டு நீங்கள் வேணாம் கிளம்புன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு காரியம் நடைபெறவில்லை. அவள் அதையும் வந்து ஒரு சகித்தன்மையை வந்து முதலாவது நாகார் வீட்டில் வந்து யோசிச்சு பாருங்களேன், அதே வீட்டில் ஃபேமிலியில் முதல்ல குழந்தையே இல்லாத நேரத்தில் சாரா அந்த இஸ்மாயிலை எப்படி கொஞ்சிருப்பான் ஆரம்பத்தை சரி. ஏன்னா அவள் தானே எங்களுக்கு குழந்தை இல்லை, அட்லீஸ்ட் இவங்க மூலமாவது வரட்டும்னு தானே பண்ணேன். அதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், கவுன் வாங்கி கொடுத்துருக்கோம், ஃபீட் பண்ணியிருக்கோம், பால் கொடுத்து எல்லாமே செஞ்சுருப்பாங்க, கரெக்டா? ஆனால் தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது டச் பண்ணுது, நோண்டுது, அவங்க சண்டை போடுதுன்னும் போது தான் இப்போ என்ன ஆயிடுது, உடனே அவங்களுடைய உண்மையான கேரக்டர் அவருடைய உண்மையான கேரக்டர் அங்கே பர்ஸ்ட் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு முதலாவது சகிப்புத்தன்மையின் திருப்பம் என்னன்னாக்கா எந்த நிலையிலையும் தமக்கே அது வந்து என்ன நீ அவங்க தனி கொடுத்தன வச்சுங்க, அவங்க தனியாக பண்ணி நாளைக்கு வேறு எதுவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் எதுவும் பண்ணால் அவள் ஒரு சகிப்புத்தன்மை அவளை திட்டினாலும் அதை முதல்ல இருந்துட்டாங்க. நிறைய பேர் அது சொல்கிறேனே மற்ற நேரத்தில் எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க, ஒரு அவங்களுக்குன்னு வரும்போது ஒரு பிரச்சனை இல்லைன்னும் போது சைலண்டாக அப்போ சகிப்புத்தன்மை தானாக இருக்கும், காணப்படலாம். ஆனால் பிரச்சனை வந்துட்டு அப்போ தெரியும் என்னுடைய முகத்தை பாரு, உண்மையான முகம் இதுதான்டான்னு சொல்லிட்டு அங்கே தான் காட்டுவாங்க. அந்த விஷயத்தில் முதலாவது காரியம் இவங்க அண்ணாள் இடத்திலே அவள் பாருங்க இன்னைக்கு அவருடைய குடும்பத்திலும் எல்லா காரியத்திலும் இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்க எவ்வளோ ஒரு சைலண்டாக அவள் இருக்கிறா. அவள் நினைச்சாலும் துரத்தி விட்டுருக்கலாம், அவளை துரத்தி விடுறது அந்த சகிப்புத்தன்மை தான் முதல் பாயிண்ட். நமக்கு இருக்கா நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய சகிப்புத்தன்மை நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் சகிப்புத்தன்மை இருக்கிறதா, நம்மளுடைய வேலை பார்க்குற ஸ்தலத்திலே சகிப்புத்தன்மை இருக்கிறதா, நம்முடைய செய்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இடத்துல நமக்கு எப்படி பழகிறோன்ற சகிப்புத்தன்மை இருக்கிறதா. நமக்கு அது ஈஸியாக இருக்கும்போது நம்ம அதுக்காக கீழ்ப்படிஞ்சிருப்போம், ஆனால் நமக்கு அது பிடிக்கல அப்படின்னும் போது அப்போ நம்ம உண்மையான முகத்தை நாம் காண்பிப்போம். ஆனால் இங்கே வந்து அவள் எதையுமே செய்யப்படவில்லை. ஏனென்றால் இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இந்த ஒரு காரியங்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு பிரச்சனை வர்றதே இதுதான், இந்த மாமியார் மருமக சண்டை தான்.
புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வேணாம், நம்ம தனி கொடுத்துரும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்லுவாங்க, பல பெண்கள் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் இழுத்துட்டு போயிடுறது. ஓகேங்களா? அங்க பிரச்சனைனா அடுத்து யாரு? குழந்தையார், அவங்க வீட்டுல பிரச்சனை. கரெக்டா இல்லையா? யாரு? அப்ப ஹஸ்பண்டுடைய தம்பி அண்ணனுடைய பெண்டாட்டியோட இருந்ததுன்னா பெரிய மருமக சின்ன மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை நடக்கும். இந்த சண்டைகள் எல்லாம் நான் சிறு வயதுலேருந்து நிறைய விஷயங்கள். ஏன்னா பெரிய கூட்டு குடும்பமாக எங்கள் குடும்பங்கள் அங்கே இருக்கும். எங்கள் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு. எப்படின்னா எங்களுடைய வீட்டு எண் 51 52 எங்கள் வீடு. அந்த 2 நம்பரில் எத்தனை குடும்பங்கள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 60 குடும்பங்கள் சேர்ந்தது தான் அந்த ஒரு ஏரியா, காலனி மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அந்த 60 குடும்பங்களுமே யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னா எங்கள் அப்பா கூட பிறந்தது வந்து அவங்களுடைய அக்கா இருப்பாங்க. அவரோட பிறந்த 3 தம்பிமார்கள். ஒரு அக்கா மட்டும் வேற ஊருக்கு கல்யாணம் கொடுத்துட்டாங்கன்னா, அதனால அப்போ அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு சித்தியாக பார்த்துருக்கோம். முதல் சித்தி, 2வது சித்தி, 3வது சித்தி, அப்படி எல்லா சித்திஸும் இருக்கும். புரியுதுங்களா சொல்றது? என்ன சொல்றது, எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டைலில் இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன சொல்றது, நான் பார்த்த வரைக்கும் அவங்க குடும்பத்தில் யாரும் வந்து ஒவ்வொரு மாதிரி. முதல் சித்தி அவங்க கொஞ்சம் படிப்புலாம் நாலேஜ் இல்லாதவங்களா இருப்பாங்க. அடுத்த 2வது சித்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜுகேட்டடாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் காசு உள்ளவங்களா இருப்பாங்க. நான் சின்ன வயசு அப்பப்போ போனால் அவங்ககிட்ட சித்தி 1 ரூபா கொடுங்க 2 ரூபா கொடுங்க கடையில் போயிட்டு அப்பப்போ வாங்கி சாப்பிட்றது. ஏன்னா எனக்கு எப்பயுமே எங்கள் பாட்டி தாத்தா காசு கொடுப்பாங்க, கடைக்கு ஏதாவது போனால் கமிஷன் கொடுப்பாங்க, போய் கடைக்கு போய் மோர் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க. இந்த 2வது சித்தி நல்ல சித்தி. அந்த சித்தி வந்து என்னன்னா அப்பதான் புதுசாக கல்யாணம் ஆகி சித்தப்பா வந்துருங்க, வந்த 1 மாசத்துலேயே ஆரம்பிச்சிட்டு எனக்கு 1 ரூபா கொடுங்க. அவங்க புதுசாக இருந்தாலும் அப்பப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இது வரைக்கும் திட்டலே எதுவுமே கேட்டதே கிடையாது. என்ன சொல்றது, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பாட்டி தான் டேய் நேற்று அவன் என்ன இன்னைக்கு கேட்குற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு சித்தி 3வது சித்தி புதுசாக ஒருத்தங்க கல்யாணம் ஆகி வந்தவங்க. அவங்கள பற்றி அவங்களாம் கொஞ்சம் எஜுகேட்டடாக அந்த மாதிரி அவங்க ஒரு ஃபேமிலி. ஆனால் பட் ரொம்ப பெரிய ஃபினான்ஸாக கிடையாது. பட் அவங்களும் காசு வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா என்னது எங்கள் அப்பாவுடைய அக்கா அவங்க இருப்பாங்க. அவங்களும் ஒரு தயார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்களுமே ஒர்க் பண்ணுறாங்க. நான் சின்ன பையன் பிறக்கும்போது அவங்க படித்து வேலை செய்கிற நிலைமையில் இருக்கும்போது அங்கேயும் போனால் அங்கேயும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு கடையில் போயிட்டு ஏதாவது மிட்டாய் வாங்கி சாப்பிடணும். அந்த கடையில் வைக்கிற அப்பளம் வைக்கும், அந்த ரவுண்டோட கையில் போட்டு சாப்பிட்ற அப்பளம் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தாயார்கள் பாருங்க ஒரு நல்ல ஒரு கிரேஸ் வாங்கலாம், கேட்டனே உடனே கொடுத்துருவாங்க. கரெக்டுங்களா? பாட்டி தாத்தா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாரும் சொந்தக்காரங்க இருக்கும்போது நல்லா எல்லாருமே வந்து அந்த சின்ன வயசுல இருந்து என்ன சொல்றது ஜாயின் பண்ணலாம். அதனால் இன்னைக்கு கூட ஏதாவது அவங்க ஹெல்ப் கேட்டால் கூட டக்குனு என்னால் முடிஞ்சது எங்கே நான் செய்வேன். ஏன்னா அன்னைக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களால ஃபீட் பண்ணது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம். ஸோ போகட்டும், இது பார்க்கும்பொழுது அப்படி ஒரு கூட்டு குடும்பங்கள் இப்படி பெரிதான ஸ்தலத்தில் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரும் சண்டை பிடித்து நான் பார்த்தது கிடையாது. எதுவுமே வந்து அதாவது இந்த மருமகளுக்குள்ளேயோ அது மருமக மாமியாரோ. ஆனால் மருமக மாமியாரோட ஒருத்தவங்க மட்டும் தான் அந்த சண்டை பிடிச்சவங்க, ரொம்ப படிச்சாங்கன்னு சொன்னாங்க. படிச்ச லெவலில் இருந்தவங்க மட்டும்தான் இதெல்லாம் சரி வராது, நம்ம தனியாக போனோம் வெளில போனவா வீட்டுக்கு போன்ட்டு அவங்களும். அப்புறம் அதுக்கு 2வது சித்தி மட்டும்தான் தனியாக போனோம். மற்றவங்களாம் மேக்ஸிமம் அப்படியே எல்லாரும் சகிப்போடு தான் எல்லாரும் இருப்பாங்க. எங்களுடைய அம்மாவும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க எல்லாமே மற்ற இந்து சமயத்தை சேர்ந்தவங்கன்றதுனால நான் இவங்களாம் ரொம்ப பொறுமையாக இருக்குமே ரொம்ப. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிறந்த பொழுதே பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்தவ நீ வேறு மதத்தை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குடிசை வீடை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு குடிசை வீடு தனி, அந்த வீட்டில் அங்கே ஒழுவும் நைட்லாம் நான் தூங்கும்போது வீட்டில் அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் பிறந்ததே வளர்ந்ததே பெரிய விஷயம். அதை வந்து ஒரு அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மஞ்சா காமலை வந்து குழந்தை இல்லை அம்மா யாராவது ஒருத்தங்க பிழைப்பாங்கன்னு சொல்லி கடைசி நான் பிறந்து அந்த நர்ஸை வந்து தூக்கி போட்டு உயிர் வர வச்சாங்க. வர வச்சு அதில் வந்து தான் அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னும் ஆனால் ஒரு டிப்ஸ் இருக்கு என்னன்னாக்கா, இவன் பிழைச்சானா இவனுக்கு நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. இங்கே அண்ணாளுக்கும் அதே தான். அண்ணாளுக்கு கடைசியில் குழந்தைய பிறக்காத போது கடைசியில் என்ன கன்க்ளூஷன் வருதுன்னா, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன் சாமிக்கு கொடுத்துறேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணா அதே மாதிரி ஆச்சு. எங்களுக்கும் நான் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த நேரத்தில் இந்த ஊழியத்துக்கு விட்டுருவாங்க அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு விடுறதுன்னு பார்த்தா எப்படி தெரியுங்களா, சில பசங்க படிக்க மாட்டாங்க, படிக்கல எதுவுமே எல்லாத்தையும் ஃபெயிலா ஊழியத்துக்காவது போடா அதுக்காக பைபிள் காலத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்வாங்க. ஏன்னா எதுக்குமே கிடைக்காம மாட்டேன். அது அந்த மாதிரி இன்னைக்கு ஆகி போச்சு. சென்னையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசங்கள்லாம் என்னுடைய மியூசிக் நான் என்னோட காலேஜ் ஃபிலாசபி படிக்கும் போது என் கூட சேர்ந்ததெல்லாம் வீட்டில் இப்படி எதுவுமே வேலைக்காக இருந்த குரூப் தான். ஆனால் கடவுள் திருப்பி எல்லாருமே ஆண்டவர் பெரிய ஆளாக மாற்றி வச்சிருக்காரு. இன்னைக்கு பார்க்கும்போது வீடு கட்ட என்ன சொல்றது உதவாத அந்த கல் தான் மூளைக்கல். நம்ம வசனம் படிச்சது போல ஆண்டவர் தள்ளின எதுவும் ஆகாத ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஆட்களை கொண்டு தான் வந்து தேவன் என்ன பண்ணுவார், அவருடைய ஊழியத்தை அவர் தேவன் செய்வார். ஸோ அது போகட்டும். அதுக்கு இந்த இதில் நம்ம காணப்பட வேண்டிய விஷயம் இந்த சகிப்புத்தன்மை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய செய்கிற எல்லா விஷயத்துலையும் அந்த சகிப்புத்தன்மை நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ இது குறித்து பார்க்கும்பொழுது இந்த சகிப்புத்தன்மைக்கு ஒரு முன்மாதிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எப்படி அதெல்லாம் முடியும், என்னால் பேச முடியாது, என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க, என்னை அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் டார்ச்சர் லெவலில் எல்லாருமே வந்து இருப்பார்கள். அதை குறித்து பார்க்கும்பொழுது பாருங்க, அடுத்த காரியம் எபிரேயர் 12:3 அதில் பார்க்கும்பொழுது பாருங்க, ஆகையால் நீங்கள் இறைப்படுவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட விதமான விபதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய எவ்வளோ ஒரு தேவாதி தேவன், சகலத்தையும் பூமியும் ஆகாயத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். அவர்கிட்ட இருந்து தான் சகிப்புத்தன்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்தையும். ஆனால் நம்ம எல்லாம் செய்வோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நான் இருப்பேன் சொல்லுவாங்க. பிரச்சனைன்னு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அது வீட்டில இருந்து தான் மட்டும் ஆரம்பிக்கும் எப்பயுமே. அதாவது முதலாவது காரியங்கள் இதை பார்க்கும்பொழுது அநியாயத்தை சகிக்க வேண்டும். எதங்க சகிக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக சகிப்பு சேர்ப்போம். அநியாயம்ன்றது யாருக்கு இழைக்கப்படும்? அநியாயம், அதாவது அநியாயம் எப்போ வரும்னா நம்ம ஒன்று செய்யாததுக்கு ஒரு குற்றம் பழி வேறும். புதிதாக திருமணமாகி அப்போதான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உடனே அந்த மாமியார் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த போன வீட்டில் புகுந்த வீட்டில், இது ஒரு பிசாசு, இது ஒரு சாபம் பிடிச்சது, இது கல்யாணம் பண்ணனால தான் இப்படி ஆச்சு அப்படின்வாங்க. ஏற்கனவே சாபம் பெண்கள் எல்லாம் இருக்கலாம், வந்தோடனே இதில் வந்து தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதனால எல்லாம் வேலை நல்லா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, புதுசாக ஸ்டாஃப் வந்துச்சு, இந்த பொண்ணு வந்துச்சு, இது வந்து இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆஃபீஸ், இது வந்து வேலைக்கு வந்துச்சு, எல்லாம் இருந்தது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது, இது வந்ததுலேருந்து எல்லாம் போயிட்டு சொல்லிட்டு அவங்க தள்ள கட்டுவாங்க. அது உண்மையிலே ஆக்சுவலாக அவங்களால தான் நல்ல காரியம் நடந்தா கூட எல்லாமே போச்சு. இந்த ஒரு தவறான அநியாயத்தை சகிக்க வேண்டும். அந்த அநியாயத்தை சகிக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அது செய்யாத ஒரு காரியத்தை நாம் சகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நீங்கள் 1 கொரிந்தியர் 6:7 நீங்கள் ஒருவருக்கொருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாக இருப்பது, அப்படி செய்து விட்டால் நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை என்று நஷ்டத்தை பொறுத்து கொள்ளவில்லை என்று பவுல் சொல்கிறார். ஸோ இங்கே பார்க்கும்பொழுது அந்த அநியாயத்தை நாம் சகிக்க வேண்டும். அந்த அநியாயத்தை சகிக்கிறது தான் வந்து அங்கே சகிப்பு வந்து என்னது வராமல் போயிடும். மற்ற நேரத்துக்கு சாதாரண சகிப்புலாம் இருக்கும், ஹம்பிளாக இருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த அநியாயத்தை வந்து சகிக்க முடியாது. பொதுவாக சொல்லப்போனால் நிறைய குடும்பங்களிலே இப்படி இந்த மாதிரி மாமியாருடைய அவங்க குடும்பங்களே எல்லாம் பேசுவாங்க. இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, சில நேரத்தில் ஆண்களுக்கும் நடக்கும். ஆண்களுக்கும் சில பேருக்கு நல்லா குடும்பம் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். இந்த மாப்பிள்ளை போய் அவனே கட்டினா தான் நீ இப்படி உருப்பிடாமல் இருக்க, இல்லைன்னா உனக்கு அழகா அங்கே பொண்ணு பார்த்தேன், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அங்கே கல்யாணம் பண்ணிருக்கலாம், இவனை போய் அவனை கல்யாணம் பண்ண இன்னைக்கு பேர் ஒன்றுமே இல்லாம சோத்துக்கே கஷ்டப்படுறேன் இப்படிலாம் வந்து பேசுவாங்க ஜனங்கள். ஸோ ஜனங்கள் பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் இதில் இருந்து இது இருப்பால், அதாவது அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பெண்பிளையாக இருந்தாலும் சரி, இருவருமே அவர்கள் இந்த விஷயத்தை சகித்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படையாக இதை சகிக்கிறவர்கள் தான் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ அவன் உத்தமன் என்பது அவங்க எல்லாமே தேவன் அவன் நீதி கிரீடத்தை கொடுக்குறார் அவர் ஆக்சுவலாக. ஸோ பார்க்கும்போது தேவன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அனுப்புவதற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அதுதான் முக்கியம். எனக்கெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இருக்காரு. அவங்க வீட்டில் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த லேடியும் என் ஃப்ரெண்டும் அவங்களும் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேற ஸ்கூல்லேருந்து, அவங்க ஹிந்து, இவங்க கிறிஸ்டியன். ஆக்சுவலாக இவங்க கிறிஸ்துவ ஃபேமிலி பக்கா இது பயங்கர கிறிஸ்டியானிட்டி. எங்கள் இதுனா இப்படி தான் இருக்கணும், இதுதான் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். கடைசி ஏதோ பேசி கல்யாணம் பண்ணி வந்துட்ட பிறகு யோசித்து பாருங்களேன், அவங்களுக்கு வந்து அது ஒரு அசிங்கமாக இருக்கும். என்ன நீ மொட்டை வச்ச பொண்ணு நீ எப்படி வரலாம் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல குடும்ப பிரச்சனை. அப்பொழுது அவங்க அம்மா பற்றி சொல்லிடுறேன் கேளுங்க. அவங்க அம்மா வந்து பயங்கரமான ஒரு அந்த மாமியார் பற்றின கொஞ்சம் 2-3 விளக்கங்கள் சொன்னோம்னா, என்னுடைய ஃப்ரெண்டுடைய அம்மா அவங்க ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்குள்ளே போய் இந்த என்ன சொல்கிறது, அவனு நானும் ஒன்றா மியூசிக் வாசிப்பேன், நான் கீபோர்டு வாசிப்பேன், அவன் கிட்டார் வாசிப்பான். ஏதாவது ஃபங்க்ஷன் சர்ச்சுக்கு இங்கே போனோம், அந்த பேர் அவன் போன வாசிக்க வரணும். அவங்க வீட்டுக்கு போனாலே அவங்க வீட்டுக்கு போனாலே ஜான் பாரு உன்னதான் முதல்ல அடிக்கணும், நீ கெட்டது படாமல் நீ ஃபெயில் ஆகிறது பார்த்தாம என் பையனையும் ஃபெயில் ஆக்க வைக்கிற, போய் மியூசிக் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போய் இங்கே வாசிக்கிறேன் அங்கே வாசிக்கிறேன்ட்டு கூப்பிட்டு சொல்லிட்டு எனக்கு திட்டுவணும். வீட்டுக்கு போனாலே எனக்கு திட்டுவணும். வந்தாலும் அந்த பக்கம் வந்தாலே ஓடி போயிடும். வந்தாவே எல்லாரும் திட்டுவாங்க. அவன் மேலே படிக்கல நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு பிடிச்சி என்ன பிடிச்சி திட்டுவாங்க, போட டியூஷன் வச்சு திட்டுவாங்க, எல்லாம் திட்டுவாங்க. அந்த அம்மா அப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு இந்த அக்கா வராங்க, திருமணம் ஆகிப்பட்டு எப்படி இருப்பாங்க நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படின்னா எதுனால எதாவது குறை சொல்லிட்டு எதுனா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து அந்த மாமியாரே மாறிட்டாங்க. அதாவது என்னம்மா ரெடி மாமா அப்போ 2 1 நாள் கையை பிடிச்சிட்டு தான் போவாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, ஒன்றா பக்கத்தில் உட்காடுறாங்க. இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா எங்கள் அவங்களும் இதை பற்றி நல்லா தெரியும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டுடைய அண்ணன்ட்ட கேட்டேன். ஆனால் எப்படி அக்கா இது டேய் இவங்க தெரியுமே என்ன திட்டுவாங்க, ஒன்று திட்டுவாங்க, வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் திட்டுவாங்க. அவங்க எதுலேயே மாற்றிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம வந்து யாரையும் மாற்ற முடியாது. புரியுதா? நம்மளை திட்டுறவர்கள், என்ன சொல்கிறது, நம்மளை பற்றி புறம் கூறுறவர்கள், நம்ம வந்து தவறாக அதை சொல்கிறது, புரியுதா? புறம் கூறி தவறாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த அநியாயமாக சொல்லுவாங்க, அது சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் நாம் அதைக்கு பொறுமையாக நாம் அதை சகித்து கொள்ள வேண்டும். இந்த சகிப்பு தான் தன்மை முக்கியம். நம்ம சொல்லலாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரு, இது பட்டாரு, அது நானும் அடின்னு நான் வாங்கிக்கிறேன். சில பேருக்கு அடி கூட வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த மான பிரச்சனை மட்டும் வந்துச்சுன்னா அங்கே மட்டும் நானா நீயா வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பார்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை தான்டா முக்கியம், பேச்சு தான். சில ஊருக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் என் பேச்சு என்னை எப்படி நீ சொல்லலாம், அது எப்படி நான் இல்லைன்னு காட்டுவேன்ட்டு வீராப்பாக அதை செய்வார்கள். அதை வந்து இந்த சகிப்புத்தன்மை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அதை அந்த குடும்பத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அவ்வளோ அழகாக அவங்க ஃப்ரெண்ட்லேயே சேர்ந்து அவங்க சர்ச்சைக்கும் போய் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவ்வளோ க்ளோஸாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு அப்படி ஒரு குடும்பம் இருந்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்து ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டுடைய அண்ணா அவர் இறந்து போயிட்டார், மறுத்து போயிட்டார் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக. பார்க்கும்போது பாருங்க, இனிமேட்டு அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், எல்லாம் பேசுவாங்களே இவன் கட்டினால தான் இப்படி ஆச்சுன்னு அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவங்க நல்லா சிங்காய் குழந்தைங்களாம் வளர்ந்துட்டாங்க, இப்போ நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இந்த இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிற விஷயம் என்னன்னாக்கா இப்படி தான் பேசுவாங்க. வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் இது இவன் கல்யாணம் பட்டினால தான் இப்படி நாசமாக போயிட்டான், இதனால தான் இவன் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த கையெல்லாம் வாயில பேசுறது, கை நீட்டி பேசுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் வேதாகம அடிப்படையிலே யாராலையும் எதுவும் ஆகாது. ஓகேங்களா? அப்படியே ஆனாலும் அதுக்கு என்ன பரிகாரம்னா ஜெபம் செய்து எப்படி வேத அடிப்படையில் இன்றைக்கு அன்னாளின் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்களை நாம் செய்தால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியங்கள் இதுல காணப்பட்ட போல் நம்ம குடும்பத்திலே நடந்திருந்தாலும் அதை நாம் சரி செய்து தேவன் எல்லாத்தையும் சாபத்தை தேவன் ஆசீர்வாதம் மாற்ற ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் ரூத்துடைய வாழ்க்கையில மாத்தினார்ல, ஒரு பால் ஓடி போயிட்டா. ரூத்தை வந்து அவருக்கு அழகா பிடிச்சி என்ன பண்ணாங்க, அழகா அவனால்தான் என்டையர் குடும்பமே போச்சு. அவங்க மாமனார் இறந்து, பசங்க இறந்து, எல்லாமே காலியானிட்டு அந்த 2 பேரால தான், மெயின் ஆள் அவங்க தான். கடைசியில் அதில் அவங்க ஆளே ஆசீர்வாதமாக மாறி அதுலேருந்து போவாசு தாவி எவ்வளோ பெரிய வம்சம் தேவன், சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு பாப சாபங்கள் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் தேவன் 4 சிலுவையில் அழித்து விட்டார். நாம சுதந்திரிப்பதற்கு நாம் அந்த நிவாரணங்களை செய்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப சாபங்கள் இருக்கலாம், உண்மையிலே சில நேரத்தில் குடும்ப சாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரத்துலாம் மூதாதையர் செய்தது, அப்பா அம்மா செய்தது பிள்ளைங்களை இருக்கும். ஆனால் அது வந்து யாரோட திருமணம் மாறாங்க, எப்படி தேவனோட ஐக்கியமாகி ஜெபம் செய்து ஆண்டோடைய வழியில் எப்படி நடக்க வேண்டும் என்ற போதனைப்படி நடந்தால் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜென்ம சுவாபம் மாறணும். அதாவது என்ன சொல்றது, ஜென்ம குணம் ஜென்ம சுவாபம் மாறி புதிய மனிதனாய் மாறணும். புதிய மனிதன் புது சட்டை போட்டு குளிச்சுட்டு வர்றது வந்து புதிய மனிதன் கிடையாது. புதிய மனிதன்றது இந்த ஆட்டுக்குள்ள இருக்கும். அதை உள்ள திறந்து நீங்க பார்க்கணும், கதை திறந்து அங்குள்ள எங்கெங்கெல்லாம் ஜென்மம் இருக்கு, ஜென்ம சுவாபம் இருக்கு. இன்னும் அங்க இன்னும் சின்ன வயசுல பண்ணது இன்னும் பெரிய வரைக்கும் அது அப்படியே இருக்கும், போவே போகாது. சில பேருக்கு ஒன்று சிலது போவோம், ஒரு சில விஷயம் போகாது. அது என்ன போவோம், இந்த அநியாயம் பிடிக்கல, அது எப்படி அந்த வீராப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுதான் இங்க வந்து அந்த விஷயங்கள மொத்த விஷயம், இந்த அநியாயத்தை சகிக்கணும். இந்த அநியாயம் எப்ப நடந்தாலுமே பொறுமையா இருக்கணும். புரியுதுங்க சொல்றது, பொறுமையா இருக்கணும். என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம வந்து அநியாயத்தை மிகவும் பொறுமையாக இருக்கணும். அப்பதான் இது சகிக்க முடியும். அடுத்த காரியம், பாடுகளை சகிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:12 பார்க்கும்போது பேசப்படும் புருஷன் மேலும் அதிகாரம் செலுத்துவதும் அடுத்து வந்து ஒருவரோட ஒரு வழக்காடுகளை விதத்திலும் குற்றமா இருப்பது, அப்படியே செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை. அதுவும் அதே போல உத்தரவு கொடுக்கிறதுனால் அவள் அமைதலா இருக்க வேண்டும். ஸோ 1 தீமோத்தேயு 2:12 அதுலையும் பார்க்கும்போது நம்ம குறித்து பார்க்கிறோம், பாடுகளை சகிக்க வேண்டும். ஸோ பாடுகளை சகிக்க வேண்டும் என்றால் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலாக சகிக்கிறது, பொறுமையாக சகிக்கிறது பார்த்தோம். அடுத்த காரியம் கொடுத்து பார்த்தது அநியாயத்தை சகிக்கணும் கொடுத்து பார்த்தோம். அநியாயம் என்னது, நம்ம மேலே தவறா தீங்கு நினைச்சு இதான் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னாலும் எனக்கு நான் நிரூபிக்கணும்னு காரணம் எதுவும் பண்ணக்கூடாது. சைலண்டாக இருந்தால் அது என்னைக்கு நிர்மமாகுதோ அன்னைக்கு அது நிரூபிக்கப்படும். நம்ம அவன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்க? நீங்கள் ஒரு தவறு செய்யலை, நல்லவர்கள்,
இந்த மாதிரி ஒரு பழிகளை ஒருத்தர் சுமத்துறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் தாழ்மையாக சகிப்புத்தன்மை சகித்தாதான் அதுக்கானது உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அடுத்து பாடுகள். இந்த பாடுகள்ன்றது என்னன்னாக்கா இதோடைய அடுத்த ஸ்டேஜ். அதாவது பொய்ப்பழையும் சுட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்றது, கொடுமைப்படுத்துறது. அந்த கொடுமைப்படுத்துறது வந்து நீங்கள் எல்லா வீட்லையும் நடக்கும். ஆக்சுவலாக சில வீட்டிலலாம் இந்த மாதிரி ஒரு மாமியார் மருக்க வீட்டிலாம் வந்து கொடுமை பண்ணுறதுனா சோறு போடாமல் இருக்கிறது, என்ன சொல்கிறது, எங்கேயாவது போனோன்னா எங்களை கூப்பிட்டு போகாமல் இருக்கிறது. அப்புறம் மற்றபடி என்ன சொல்கிறது, ஏளனமாக அவங்கள பற்றி மற்றவங்ககிட்டலாம் ஏளனமாக சொல்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறது, அதுதான் அந்த இப்போ நம்ம முதல்ல பார்த்தது, இந்த அநியாயத்தை ஜெயிக்க வேண்டும் தவறான சொல்கிறது. பாடுகள்ன்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து மனிதன் நினைத்ததை தேவன் நினைத்ததே மனிதன் பிரிக்காத கடவுள்னு சொல்லிட்டு நம்ம வசனம் பார்த்தது போல அதை பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது, அது வந்து பாடுகள். அந்த பாடுகளை ஜீவித்து நம்ம வந்து ஒழுங்காக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இது வந்து இந்த அடுத்த இது அவரிடத்திலேயே காணப்படுகிறது. ஏனென்றால் அவள் அவ்வளோ ஒவ்வொரு தடவை அவளை கிண்டல் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாமே யோசித்து பாருங்க. நான் பண்ணும்போது எல்லாமே அவங்க வீட்டில் வெளிநாள் பண்ணும்போதெல்லாம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த காரியம் விஷயம் என்னன்னாக்கா அவங்க பக்கத்து வீட்டை சொல்லி புத்தி இல்லாதவர்களை சகிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். சில பேருக்கு அறிவு இருக்காது, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே கேட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன ஏது கூட விசாரிக்க மாட்டாங்க. சில அம்மாங்களாம் இருப்பாங்க வீட்டிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்றது, அவங்க அப்பா எப்போ வருவாருன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. வந்த உடனே அவருக்கு கால் கூட கழுவிக்க மாட்டார். வந்த உடனே கடற்கரை இதெல்லாம் பண்ண வந்து அடி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு வரும். சில வீட்டில் நடக்கும், என் வீட்டில் நடந்துருக்கு. சின்ன வயசுலாம் பார்க்கும்போது ஏதாவது குறுப்பு தாங்க பண்ணிட்டு விளையாட்டு பக்கத்தில் பேர பையனை விளையாடிட்டு அவனை அடிச்சிருப்பேன், இல்லை விளையாட்டு இது பண்ணியிருப்போம், இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன், ஏதாவது வம்பு இழுத்துட்டு வந்திருப்பேன். சண்டை இல்லை பக்கத்து வீட்டில் பேட் அடிச்சு பால் அவங்க காடி உடஞ்சிருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். வேறு வந்து வீட்டுக்கு வந்தோடனே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தோடனே அது ஃபர்ஸ்ட் இந்த அன்னைக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் டெக்னாலஜியே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் டெக்னாலஜி நம்ம அங்கே தான் முதல்ல வந்தோடனே அப்போ வந்து டக்குன்னு சொல்லி விட்டோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா சின்ன நேரத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணாரா ஊழியத்துக்குலாம் போவார். ஊழியத்துக்கு போனால் 3 நாள் கன்வென்ஷன்லாம் போயிட்டாருன்னா அப்படியே வண்டி அங்கே அப்படியே இருக்கும் சுசுகி. அதை எடுத்து நம்ம ஓட்டலாம், எப்படியாவது ஓட்டி ஆகணும், ஒரு ரவுண்டு ஓட்டி ஆகணும் ஆசை. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அம்மா எப்போ மார்க்கெட் போவான்னு பார்ப்பேன். நடந்து எங்கள் மார்க்கெட் போயிட்டாங்கன்னா கரெக்டாக ½ hour ஆகும் கேப் வரும்னு தெரியும். அதுக்குள்ளே நைஸாக அந்த வண்டியை வெளில எடுத்து சாவியை திறந்து டூப்ளிகேட் சாவி உள்ளே இருக்கும், அது பீரோக்குள்ளே வச்சிருக்கோம். அதை எடுத்து அந்த வண்டி அப்படியே வெளில எடுத்து அப்படியே அழகாக ஃபர்ஸ்ட் கியர்லேயே அந்த வண்டியை அழகாக அப்படியே ரவுண்ட் ஓட்டு கரெக்டாக வச்சுருவேன். யார் பார்ப்பாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை எவனோ எங்கள் தாத்தா இருப்பார், எவனோ ஒரு சிசிடிவி அங்கே பார்த்து வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்தோடனே வண்டி எடுத்து ஓட்டியிருக்கேன், நீ வண்டியை எடுத்து ஓட்டியிருக்கேன். நான் 2 வண்டி தான் ஓட்டுறதே இருந்தேன். எடுத்து இது அப்படியே முடிஞ்சிருமா, நான் அப்படியே கூலாக முடிஞ்சிடும். ஃப்ரைடே சாட்டர்டே நடந்துச்சு, சண்டே சர்ச்சு எல்லாம் முடிஞ்சு அவர் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு சண்டே நைட் தானே வருவார், பஸ்ஸில் வருவார். விடிகாலில் மண்டே காலில் தான் வருவார். பின்னார் கோயில் தென்வெளியெல்லாம் முடிவு பண்ணார்னா காலில் வருவார். அப்படியே அது வரதுக்கு ஸ்கூலுக்கு போயிடலான்னு பார்த்தா போயிட்டு நைட்டு மண்டே இதை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா தூங்கிட்டேன், சீக்கிரம் படுத்துட்டா அப்போ அடி விழாதுன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டில் 8:30 அப்படியே கண்ணு விட்டு அப்படியே தூங்குற மாதிரி தூங்கிட்டேன். தூங்கி அப்படியே அடுப்பு அப்படியே படுத்துறான்னு பார்த்தா அப்படியே தோட்டினான் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுன்னு தூங்கிட்டு இருக்கும்போது கொம்பு எடுத்து அடி டங்கு டங்கு. அப்போ நான் ஒரு டெக்னிக் கற்று வச்சிருக்கேன். அப்படி அடிக்கும் போது பயங்கரமா கத்துறது, ஐயோ அடிக்கிறாங்கன்னு கத்துவேன். அப்படி கத்தினா எல்லாம் வந்துருவாங்க, பக்கத்து வீட்டுல தாத்தா வந்து காப்பாத்துவாங்க. அதனால அப்படி சவுண்ட் விட்டு கத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்கிறோம். அந்த மாதிரி ஆகாஷ் இருக்கிற எங்க வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்குன்றான்ல. சோ இதெல்லாமே வந்து அப்படியெல்லாம் வந்து பாருங்க, ஒரு புத்தி இல்லாதவர்களை சகிக்க வேண்டும். அந்த காரியம் பார்க்கும்பொழுது யாரோ இது சொன்னாலும் அதுவும் அடி விடும். நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை பற்றி தவறா வீட்டில் வந்து போட்டு கொடுத்துரும், அப்போ அதுக்கும் அடி விடும். அந்த அந்த காரியங்களையும் வந்து நம்மளை பற்றி ஒரு சில பேருக்கு என்ன டாபிக் பேசணும்னு தெரியாது, மற்றவங்க பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு கதை வேணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி இதுவும் பேசுறது நம்ம சகிக்க வேணும், அதான் இதில் காணப்பட்ட விஷயம். அடுத்து இவ்வளோ விஷயம் நடந்து இவ்வளோத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க தெரியுமா? யார் எக்ஸிக்யூட் பண்ணுறது? பெண்ணினால் தான். இவங்க வீட்டில் இந்த அம்மாவை வந்து வச்சு செஞ்சு இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்களை துன்புறுத்தது, அவ்வளோ பாடுகள் இருக்கிறாங்க. இவங்க பதிலுக்கு அவங்க வெறுத்தாங்களா? என்ன பண்ணாங்க? வெறுக்கலை. அண்ணாலே ஒரு பொழுதும் அண்ணால் வந்து பெனினாவை வெறுக்கவில்லை, அவருடன் ஒருமித்து வாழ்ந்து வந்தார். இதுதான் பாருங்க சங்கீதம் 133:1 சகோதரர் ஒருமித்து வாசமா இருக்குது, எவ்வளவு நன்மையும் இத்தனை இன்பமாய் உள்ளது. ஸோ நீங்கள் நிறைய பேர் நீங்கள் என்ன தமிழ் நம்மலாம் இங்கே தான் பண்ணுவோங்க இருக்கேன் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தான் சொல்கிறேன், இவன் எனக்கு பிடிக்கல, எனக்கு இப்படி பண்ணிட்டானா ஓகே அப்படிதான் போகும், பிரைஸ் லார்ட் அவ்வளோதான், அப்படிதான் போகும். கரெக்டாக இருக்கியா?
நமக்கு அப்படி ஒருத்தங்க இவ்வளோ இது பண்ணிட்டாங்க, இப்படி துன்புறுத்துறாங்க, பிரச்சனை பண்றாங்க, நம்மளை இப்படி இவ்வளோ கிண்டல் பண்றாங்க, நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றது ஒவ்வொரு நாள் நம்ம நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓகே ஓகே அவ்வளோதான். பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க, உட்காருவாங்க. ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க. அப்படிதான் அப்படி நினச்சிட்டு போவோம். எப்படி நான் என்னது இன்னும் அந்த வெறுப்பு வந்து உள்ளே இருந்து போகவில்லை என்றுதான் அர்த்தம். அந்த வெறுப்பு முழுதுமாக போக்கப்பட வேண்டும். அல்லையா? அதுதான் முக்கியம். அந்த வெறுப்பு வந்து கண்டிப்பாக போகணும். அந்த வெறுப்பு வந்து உள்ள நம்ம அவகிட்ட அது ஒரு துளி கூட காணப்படவில்லை. இவன் இப்படி சொல்லிட்டா அப்படின்னா இப்படி சொல்லிட்டா. நம்ம கிட்ட இந்த ஒரு அண்ணாலாம் என்ன பண்ணியிருக்கோம், பெண்ணில் என்னெல்லாம் பண்ண, பெண்ணில் அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டிருக்கோம், பெண்ணால் வேலை செய்கிற இடத்துல ஃபோன் பண்ணி என்ன இப்படிலாம் பண்ணுறவங்கள மாதிரி தூக்குங்க வேலையை விட்டு, எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கி கொடுத்தாரு. அது பெண்ணில் வேறு எப்படி எப்படிலாம் ஆப்பு வைக்க வேண்டும், என்ன பண்ணணும், எப்படிலாம் வந்து என்னை எப்படி சொல்கிற ஏறிங்க உனக்கு என்ன பண்ணுறான் பாருன்னு பதில் கண்டிப்பாக வச்சா தூக்கம் வரும் சில பேருக்குலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறது, என்ன நீ இப்படி பண்ணலை, பதிலுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஆனால் இவள் ஒரு காரணமும் அவருக்கு விரோதமாக ஒன்றும் பேசவில்லை, ஒரு வாயை கூட அவளிடமும் பேசவில்லை. அதை குறித்து வெளியிலேயும் யாரிடமும், நீ நம்மளால சில பேருக்கு தெரியுமா, அவன் சில பேருக்கு வந்து எப்படியாவது வெளியிட்ட சொல்லிட்டு தான் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இப்படி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் பிரச்சனைகள் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனால் அவங்க வெளியில கேட்க மாட்டாங்க. ஆனாலும் வேற யார்கிட்டயாவது போயிட்டு அதை சொன்னதான் அவங்களுக்கு அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை முடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்பா நான் சொல்லிட்டேன் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு நியாயம் கேட்கணும்ல, அப்போ அவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க. அதுல அந்த நியாயத்தை பிடிச்சிட்டு, ஆனால் இவள் அந்த நியாயத்தை அவர் கணவரிடத்திலோ ஒரு நாளும் செய்யவில்லை, அவருடைய நண்பர்களிடத்திலையும் சொல்லவில்லை, அவர்கள் வீட்டிலையும் சொல்லவில்லை. ஆனால் ஒருத்தரிடம் சொன்னால் எங்க தேவனிடத்தில். ஹல்லேலூயா. ஸோ அதுதாங்க சக்சஸ். நம்ம இன்னைக்கு எல்லாமே எவ்வளோ விஷயங்கள், உங்கள் பிரச்சனை பாடுகள் நிமித்தம், இந்த சகிப்புத்தன்மை, இந்த போராட்டங்கள் எது இருந்தாலும் நாம் அங்கே அழ வேண்டும். எனக்கு தெரிந்தவங்க கூட ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி இப்படி தான். அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் வந்து அவங்கள பிடிச்சி ரொம்ப குடும்பப்படுத்துறதுனா எப்படின்னா அது இப்படி கட்டி பிடிச்சி அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது, கட்டி போட்டு அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது, மன ரீதியாக துன்படுத்துறது. என்னது இது ஒரு தத்ரம், இது ஒரு உதவாக்கார, அவங்க குடும்பம் ஒரு சரி கிடையாது, இது வந்து இது கிடையாது அது கிடையாது, இதனால தான் குழந்தை பிறக்கல, இதனால தான் இது இப்படி இருக்குது, அது ஒரு சாபம் இது சாபம், இந்த மாதிரிலாம் பேசுறது. அது வந்து சில பேருக்கு சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் உமன்னா இருந்தால் சீப் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் வீக்கான உமனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதை குறித்து யோசிச்சு மைண்டில் அப்படியே அது இன்னும் அதிகமாக அது ஒரு கசந்து இருந்தால் கசந்து அவன் ஆண்டோட்ட அழுதுட்டா, ஆண்டு அளவா சில பேர் பண்ணுவாங்க, ஊக்குள்ளே வச்சுட்டு ஆண்டு அப்படியே அது ஃபீல் பண்ணும்போது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, அந்த மாரி ஒரு பழிகள் வரும்போது நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அதுக்குன்னு போயிட்டு பின்னாடி நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு பண்ணாதா, நீ அங்கே உட்காந்து நான் இந்த பக்கம் வர மாட்டேன் அப்படி பண்ணாதா? இல்லையே. இருந்தாலும் சகிச்சு அவ கூட இருந்து ஒன்றா தான் சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, வீட்டில் சாம்பார் ரசம் ஊற்றி சாப்பிட்ருப்பாங்க, 65 போட்டு சாப்பிட்ருப்பாங்க, ஒன்றா வீட்டில் ஃபேமிலி போய் கூட பண்ணியிருக்கலாம், சர்ச்சுக்கு ஒன்றா போகிறாங்களே, சர்ச்சுக்கு ஒன்றா போயிருப்பாங்க, வரும் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சீக்கிரட்டான விஷயம் சொல்கிறேன். இது வந்து பெண்களுக்கு இந்த மதர்ஸ் டே இதுக்கும் கிடையாது, எல்லாருக்குமே. நமக்கு ஒருத்தன் பிடிக்கல நானும் அவன் பிடிக்காதவனுக்கு வந்து நம்மளை எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னாக்கா, நமக்கு எனக்கே ஒருத்தன் பிடிக்காதவன் ஒருத்தன் இந்த ஐலாண்டில் இருக்காங்க வச்சுக்கோங்க, இந்த ஐலாண்டில் ஒருத்தன் அவன் வந்துட்டான் அப்படி, நான் எங்கள் வீட்டுக்கு வராங்க, அந்த நபர் வராங்க, அந்த நபர் பிடிக்கல, ஒரு ஆள் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்கு வராங்க வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நான் என்ன பண்ணுவோம், அதுவும் வந்து பசிக்கு சாப்பிட வராங்கன்னா என்ன பண்ணுவோம், நல்ல பிரியாணி ஏதாவது 65 நல்ல ஃபுட்டுலாம் இருந்துச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் முன்னாடி எடுத்து உள்ளே வச்சிருவேன், வந்து எங்கேயா பார்த்தா எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு போவோம். இன்னைக்கு அந்த பிடிக்காத நம்ம வீட்டுக்கு வரும்போது அவன் உட்கார வச்சு இந்த பிரியாணி உள்ளே கெடுத்தார், அந்த உனக்கு தான் வச்சிருக்கேன், இந்த 65 உனக்கு தாங்க அப்படி எடுத்து நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு அது வந்து கொடுக்கவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவன் வந்தா என்ன, வந்துட்டு போனா என்ன, ஏதோ காஃபி வேணா குடிச்சிட்டு போ, வீட்டிலாம் ஒன்றும் இல்லை கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றது வேறு, அந்த பழக்கமும் கிடையாது. அது வந்து அண்ணால் அங்கே பண்ணல. என்ன பண்ணா, சகிப்பு. இதுதான் சகிப்புத்தன்மையினுடைய நம்முடைய கேரக்டர் அங்கே. அப்போ அங்கே நம்முடைய சுயம் வந்துடும், என்னன்ட்டு அங்கே எது கொடுக்கணும். அப்போ நீ உண்மையாக நீங்கள் வந்து சகிக்கலைன்னு அர்த்தம். உண்மையாக நீங்கள் தாங்க சகிக்கலை. ஸோ உண்மையான ஒரு சகிப்புத்தன்மைன்றது அதை நாம் அங்கே செய்ய வேண்டும். அந்த நபரோட நமக்கு எந்த நபர் நமக்கு அப்படி இருக்காங்களோ ஒருவரோடு நாம் பேசாமல் இருக்கிறோம். என்ன சொல்றது, ஒருவர் பாருங்க, யாக்கோபு 4:11 ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதவர்கள் சொல்லிட்டு. ஸோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு அப்படி துன்புறுத்துறாங்க, நம்ம மேலே தவறான ஒரு பழிகளை இழைக்கிறார்கள், இப்படிலாம் செய்யும் போது
நாம் அதை போய் மற்றொரு இடத்துல கொண்டு போயிட்டு சொல்லக்கூடாது. அதை குறித்து நாம் என்ன பண்ணோம், அதை தேவனிடத்தில் நாம் சொல்ல வேணும். அந்த பொண்ணு அவ்வளோ அவங்க பெண்ணினால் அவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அந்த நேரத்தில் அவள் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ விஷயங்களே இந்த ஹானா கிட்ட இருக்குன்னா அவள் எதுவும் பண்ணல. அவளுக்கு கர்ப்பத்தை அடிச்சது கடவுள் தான், வேற யாருக்கிட்ட கடவுள் அடிச்சு வச்சிருக்காரு. ஜபமும் பண்றா. வீட்டில் இருக்கிற இவ இப்படி திட்டுறானும் போது எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. மற்றவங்களும் எல்லாராலும் ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஒரு தடவையும் சொல்லலை. அவங்க ஹஸ்பண்ட் அவருக்கு ஒருத்தர் மட்டும்தான் அவர் கூடவே இருந்தது, அவங்களுக்கு ஆறுதல் எல்லாமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை பார்க்கும்பொழுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவளுடைய இந்த நீதிமொழிகள் 15:33 தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஸோ அவருடைய தாழ்மை தான் காரணம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தாழ்மை இருக்குன்னு எல்லாமே சொல்லுவோம், வசனத்தை படிப்போம், தாழ்மையாக தான் இருக்குன்னா இந்த தாழ்மை எப்படி உங்களுக்கு வெளிப்படணும், தாழ்மை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை வச்சு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன்ல, நம்ம பிடிக்காத நபர் சண்டை போட்ட வீட்டுக்கு வராங்கன்னும் போது உங்களுடைய பெஸ்ட் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுதான். நீங்கள் நிறைய பேர் சில தாய்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்க்கும்போது, இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றா சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாலாம் வந்து ஏதோ ஒரு எனக்கு பிடிச்சமான கறி குழம்பு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு வச்சுருப்பாங்கன்னா, நான் மதியானம் வருவேன் சாப்பிட வருவேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஏதோ ஒருத்தவங்க வராங்க, அவங்க பசியோடு வராங்க, எனக்கு பசிக்குதுங்க சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா ஒரு கொஞ்சமாக பாதியாக அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு எப்படின்னா என் பையனுக்கு வருவோம் அவனுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க. இல்லை அவங்க சாப்பிடாம பிள்ளைக்காக கொஞ்சம் வந்து குழம்பு எடுத்து வைப்பாங்க. அது வந்து எனக்கு வந்து பண்ணுவாங்க, பிடிக்கும். அது எனக்கு என் பையனை நேசிக்கிறதுனால. ஓகேங்களா? அது வந்து ஒரு கிஃப்ட் ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் அதே இடத்துல பார்க்கும்போது சின்ன இடத்துல பாருங்க, இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு இருந்துச்சு அப்படின்னா யாராவது கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவா. எனக்கு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வந்து பார்த்தா டென்ஷன் ஆகிடும், எனக்குலாம் கோவம் அப்படி வந்துடும். இது எவ்வளோ பார்த்து எவ்வளோ விசேஷமாக ஆகிட்டு வந்த பிரியாணி, எங்கேருந்து கொண்டு வந்த போட்டு இதோ போயிட்டு அவங்க வேறு ஏதாவது எடுத்து கொடுக்க வேண்டியது இல்லை, இங்கே ஹோட்டல் வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவோம் நான் பிடிச்சி. ஆனால் நம்ம சொல்கிறேமே, நம்ம வந்து என்றைக்குமே நம்ம செய்கிறது, நமக்கு யார் ஒருத்தங்க இன்றைக்கி இப்போ ட்ரீட் வைக்கிறாங்களோ 20 மையம் வாங்கி கொடுத்தாருன்னா நாளைக்கு போய் நான் அவருக்கு வாங்கி கொடுப்பேன். ஓகேவா? அடுத்து இவங்க முகமது அம்மா சிஸ்டர் வீட்டு பிரியாணி கொடுத்தாலும் நான் வந்து கொடுப்பேன், அவினேஷ் பிரதர் கொடுத்தாலும் நான் கொடுப்பேன், சாம் கொடு, இப்படி தான் இருக்க முடியாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் வந்து நம்மளால் இல்லைனாலும் நமக்கு யாருக்கும் வாங்கி தரணும், அவங்களுக்கு நாம் அப்படி கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் நாம் இருக்க வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இரண்டாவது பக்கம் எவன் ஒரு விரோதி நமக்கு எதிரியாக இருந்தான், நமக்கு விரோதமாக பேசினான், நமக்கு ஆப்போசிட்டாக பேசினான், நம்ம மேலே ஒரு கோபமாக பேசினான், நம்மளை செய்யாத தப்புக்கு நம்ம மேலே பழியை போட்டான், நம்மளை இப்படி தலகரவாக பேசினான், அவனால் நான் மான பிரச்சனை அசிங்கப்பட்டேன்னா அப்படியேப்பட்ட ஆளுக்கு போயிட்டு நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறீங்க. இன்னைக்குலாம் இந்த வாரத்தில் ஜெபிங்க, தேவன் அதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே, எனக்கும் சில நேரத்தில் அப்படிலாம் வந்துச்சு. சில நேரத்துலலாம் அப்படி என்னதான் அப்படி கோவம் வந்தாலும் அந்த நபர் கூடயே மறுபடியும் சாப்பிடக்கூடிய அனுபவம் அதை நான் கொடுக்குறதுனால எனக்கு டெஸ்டிங்காக நடந்துச்சு, நானும் அதை செஞ்சுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும் போது தேவன் உங்களுக்கு அண்ணாவை போல உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அவளுக்கு பாருங்க, இது நிமித்தமாக சரி இதெல்லாம் போகட்டும், இவ்வளோ பிரச்சனை இது ஃபேமிலியில் நடக்குது, ஃப்ரெண்ட்ஸில் நடக்குது, இதுதான் குவாலிட்டிஸ். கரெக்டாக முதல்ல பார்த்தது கீழ்ப்ப சைலண்டாக இருக்கணும், யார் திட்டினாலும் எடுத்து பேசலை, திட்டினவங்கள கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை, அப்புறம் அவங்க மேலே அநியாயமாக சொல்கிறதையும் பொறுத்துக்கிட்டா, அடுத்து பாடுகள் அனுபவிக்கிறா. ஒவ்வொரு நாளும் பாடுகள் குத்து, டெய்லி அப்படியே திட்டு வாங்கிட்டு என்ன சொல்ல டெய்லி குத்துற மாதிரி அந்த வேதனையையும் அனுபவிச்சிருக்கா. இவ்வளோ பிரச்சனைக்கு எல்லாரும் எங்கே போவாங்க? சர்ச்சுக்கு தான் போவாங்க. அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணு. அங்கே போனால் பெரிய பிரச்சனை காத்திருக்கு. இந்த அம்மா போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஜெபிக்கிறான், பயங்கரமாக அங்கே அழுது புலம்பி ஜெபிச்சு. அந்த அம்மா அது என் வீட்டில் அழக முடியாது, வீட்டில் அடிச்சு என் ஹஸ்பண்ட் தான் கேட்பாரு. அவங்க தெரியாமல் எத்தனை பேர்லாம் போய் ஏதோ ஒரு பிரச்சனை நேரத்தில் போயிட்டு எங்கே போய் அழுது கொட்டுவீங்க? அதை கொட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தேவனுடைய பாத்திரத்தில் யாராவது கொட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் சில நேரத்தில் ஒன்றுமே நம்ம சக்திக்கு மேலே முடியல, அன்றே என்னால் முடியாது, என் பவரில் ஒன்றுமே நான் ஜீரோ, எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு இது வந்து காப்பாற்றுங்க சாமியோ அப்படியோன்னு சொல்லிட்டு நம்ம முட்டி போட்டு அழுது ஜெபிச்சிங்கன்னா அழுகிற மாதிரி கண்டவர் பண்ண உடனே தேவன் செய்வார். அந்த விசேஷனை பல நேரத்தை என்னையும் காப்பாற்றி விட்டுருக்குறாரு. ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தேவன் வந்து அந்த மாதிரி முட்டி போட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அழுகின் சத்தத்தை தேவன் கேட்குறாரு. இந்த அம்மா இப்படி எல்லாரும் எவ்வளோ மனக்கசந்து அவ வந்து வாயே வரலையா ப்ரே பண்ணும்போது வாய் மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கின்னு அடுத்து தண்ணி மட்டும் ஊற்றுது. இந்த ஏலி என்ன பண்ணார் தெரியுமாங்க? வந்து பேசியிருக்காரு, ஏலி நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை விட்டு விட்டு விலகு என்ற போது அண்ணாலே கோபப்படவில்லை, கடும் சொற்கள் கோபத்தை உண்டாக்கும். பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஸ்டர் தட்சிணம் ஜெபிச்சா பாஸ்டர் சொல்லியிருக்காரு,
ஏமா என்ன அப்படி தண்ணியை போட்டு வந்து இப்படி அழுதுட்டு இருக்க சர்ச்சில்ன்னு இருக்காரு. நான் ஆகாஷ் பாஸ்டர் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் மனசு? இன்னும் எவ்வளோ அழுது இருப்பாங்க அவங்க. இதுக்கு வீட்டில் பிரச்சனை, வெளியில பிரச்சனை, வந்து சர்ச்சில் அழுது கொட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாஸ்டர் வந்து அவர் அவங்கள பார்த்துட்டு, நீ என்ன குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து சர்ச்சில் இது பண்ணிட்டு இருக்கிய, அப்போம்மா வீட்டுக்கு போமா அப்படின்றாங்க. எப்படி இருக்குன்னு வச்சு பார்த்தீங்களா? ஒரு கோபம் வரல. யாரு? பாஸ்டர் மேலேயும் கோபம் வரல. நீ சும்மா சில பாஸ்டர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா பாஸ்டர் அவ்வளோ கோபம் வருது எல்லாருக்கும். சில பேர் இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டா, அந்த பாஸ்டர் இப்படி கேட்டாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி கேட்டார், எல்லாமே பேசுவோம். ஆனால் அவங்க பாருங்க அந்த கோபத்தையும் அங்கே காணப்படல. வேற யாராவது கொண்டாடுறா அதுக்கு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் அங்கே அந்த டைமில். என்ன நீ ஏன் பாஸ்டர், நீ ஏன் பாஸ்டர் இங்கே என்ன நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமாயா, ப்ரே பண்ண வந்தேன், நீ என்ன இப்படி பேசுறேன்னு கேட்பாங்க சில பேர். யோ உனக்கு தெரியுமா நான் என்ன பண்ணேன்னு கேட்பாங்க. யாரையும் அவனையெல்லாம் பாஸ்டராக போட்டது? இது இப்பயே ஒன்று ஃபயர் பண்ணி இப்பயே எழுதி அனுப்பிச்சு அடுத்த மாதம் வேறு பாஸ்டர் புது ஐயரை கோட் வந்துடும். சிஎஸ்சி தமிழ்லாம் நடந்துடும். அது ஈஸியாக கேட்டா 1 ஹவருக்கு மேலே பேசுனீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க கதை. அப்போ கரெக்டாக 55 மினிட்ஸில் பேசினவங்களாம் சர்ச்சு எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. கறி கடைக்கு போகணும், மட்டன் வாங்கணும், சண்டே சமைச்சு சாப்பிட்ணும். எல்லாரும் சாப்பிடணும், ஓகேங்களா? அதனால அந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க எதுவுமே ஒரு காரியம் பேசாங்க, எது குறித்தும் பேசல, அதை குறித்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, அப்படியே இருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஊழியக்காரரை கனம் செய்தால், ஆனால் ஜெபிக்கும் போது ஏலியாவுடைய நிலைமையை உணராமல் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று எண்ணி, நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை விட்டு போ விளக்கு என்று சொல்லும் போதும் அவள் பொறுமையாக இருந்து இந்த அநேக காரியங்களை அவள் செய்தாள். ஸோ அதை குறித்து பார்க்கும்போது இங்கே அநேக நேரத்தில் நம்ம கூட பேசியிருக்கலாம், ஊழியக்காரை குறித்து தவறாக பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாமல் பேசியிருக்கலாம், சில சம்பவங்களை குறித்ததுக்காக இப்படி இப்படி பண்ணலாம். நம்ம யாரையும் அவங்களுக்கு கொஸ்டின் ஊழியக்காரர் கொஸ்டின் கேட்கறது வந்து கடவுள் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம மனிதர்களாக நமக்கு அது கொடுக்கப்படவில்லை. வேதாகமத்தின் அடிப்படையிலே நம்ம அதை அவங்களுக்கு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாங்க, நாளைக்கு மனம் திரும்பி போயிருப்பாங்க, இல்லை பின்வாங்கி போயிருப்பாங்க, திருப்பி எழுந்து வருவாங்க. நம்ம அது வந்து தெரியாது. இல்லை ஒருவேளை ஒரு ஊழியக்காரர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் ஒரு பின்வாங்கி போயிட்டு இருக்காருன்னு தெரியும். அதை வச்சு ஹீன்னு சிரிச்சு இருந்தால் பாரு இப்படி இருந்தால் ஒழிக்காரு அப்படின்னு இப்படி இப்படி போட்டிருக்கு அப்படின்னு பேசும்போது நம்ம பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் தேவன் அவங்களை என்னைக்கு வேணாலும் எழுப்பார். நீதிமான் அவர் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்துப்பாங்க. நீதிமானுக்கே அந்த வேணா இப்போ ஊழியக்கார அபிஷேகம் பட்டவர்ன்றது ஆசாரனுடைய இது எல்லாமே தேவனுடையது. அவருடைய காணப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸுடைய விஷயத்தில் அவருடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்து வைத்தார் அவன் குடும்பத்தை. ஆனால் அவளிடத்தில் தாழ்மை காணப்பட்டது, பொறுமை காணப்பட்டது, அந்த பேஷன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும் இருந்துச்சு. திட்டும் போது இருந்துச்சு, திட்டங்களை கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணல. அவ்வளோ அவங்களை கேவலமாக பேசுறவங்களோட ரொம்ப ஜாலியாகவும் க்ளோஸாகவும் இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தை எல்லாமே யார் பண்ணுறான்? நான் பண்ணுறேன். நம்மளே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். அடுத்து அவர் ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறார், அவர் எடுத்து அவர் பேசுனதுக்கெல்லாம் பொறுமையாக அடுத்த ஸ்லைடு. நெக்ஸ்ட் நம்முடைய ப்ரேயர், அதாவது வந்து இங்கே பாருங்க, நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் இடத்துல நம்ம இன்னைக்கு நமக்கு யாராவது பண்ணாங்க, ஆண்டவரே அவன் காலை ஓடையும், ஆண்டவரே இப்படி பண்ணிட்டு, ஆண்டவரே என் வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டில் இருந்து இவ்வளோ பேச பண்ணிட்டான் அவனு, நான் அதை பார்க்கணும் ஆண்டவர், அப்போதான் நீ உண்மைன்னு ஒத்துப்ப ஆண்டவரேன்னு வாங்க. நிறைய சில பேர் கிறிஸ்தவம் பண்ணுறாங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, பேர சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த பக்கத்துக்கு பாஸ்டர் அவன் இந்த லேண்டு பிரச்சனை இப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், அவன் காலை உடச்சு இல்லை, அவன் உண்மையே எங்கேயோ காலை உடச்சிட்டு வந்துருப்பான் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு. உடனே பார்த்தியா என்கிட்ட வாலாட்டினால கடவுள் தான் உன்னை வந்து நல்லா அடி கொடுத்தது, வேணும் தான் அவங்ககிட்ட கிறிஸ்தவங்கிட்ட வாலாட்டினா கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு பாட்டு வரும், பண்ணினா அவங்க அடி வருன்ற மாதிரி. அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அதை கொடுத்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நாம் அண்ணாலை போல நாம் அந்த பொறுமை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இப்படி ஒரு பொறுமை இருக்கிறதுனால தான் அவள் இவ்வளவும் செய்து கடைசியில் அவர் செய்த ஒரு காரியம், நல்ல சுவாபம் பாருங்க. பெண்ணில் அவர் வாயை அடையும், அவங்க பிள்ளைகளை கொன்று போடணும்னா ஜெபிக்கவே இல்லை. சிறுமியாக என் மேல் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, என் மேல் கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி இப்படி ஒரு வேறு குழந்தை கொடுத்தால் அதை நமக்கு என்று ஊழியத்துக்கு என்று கொடுப்பேன் என்று அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். அந்த இடத்துல தேவனுக்கு கொடுக்கப்பட்ட கனி அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருடைய ஒப்பு கொடுத்தது என்ன. இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலும் என்று காணப்பட்டிருக்காங்க அநேக சகோதரிகள் இருக்கிறீர்கள். இன்னைக்கு எல்லாருக்குமே சகோதரர்களுக்கும் சரி எல்லாருக்குமே தான் இந்த ஒரு டாபிக்ல பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அவருடைய அந்த சகிப்புத்தன்மையும் சீக்கிரம், அதாவது வந்து பார்க்கும்போது ஒரே வீட்டில் இருக்காங்க, அந்த சகிப்புத்தன்மை ஏன் உண்மைன்னா அவள் அந்த அளவுக்கு அழுதுருக்கான்னா இப்போ எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க. நம்ம சும்மா சொல்கிறோம், சும்மா அழுவ வர சில பேர்லாம் இவ்வளோ பண்ணிக்க தண்ணி வருதாடா கண்ணில் இருந்து திட்டுவோம். சில பேர்லாம் பசங்களாம் அடிப்போம்,
தண்ணி வருது அவன் கண்ணில் ஒன்று. ஆனால் அவளுக்கு அந்த திட்டு வாங்கி 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 மனம் கசந்து அழுது அழுது பல நாளாக அழுது 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 அதை பார்க்கும்போதே அவள் வந்து குடிச்சிட்டு தான் அழுகுறான்ட்டு ஒரு போதகர் ஏலி சொல்கிற அளவுக்கு அவள் இருந்திருக்கான்னா எவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்து அதுக்கு நிமித்தமாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைத்து தேவன் எதிர்பார்த்த ஆசீர்வாதமே கொடுத்தார். ஸோ நமக்கும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஏதாவது ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைப்பட்டு இருந்தால் நமக்கு வர வேண்டியது எல்லாருக்கும் வருதானே, எங்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் வரல அப்படின்ட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, எங்கள் பிஸ்னஸ் மட்டும் சரியாகவே போடலன்னு நினைக்கலாம். அல்லது எல்லாருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எங்கள் குடும்பத்தில் மட்டும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் காணப்படுதுன்னு நினைக்கலாம். அல்லது குடும்பங்களுக்குள்ள பிரிந்து இருக்கலாம். அப்படி இருந்தால் இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னாக்கா இந்த சகிப்புத்தன்மை தான். சகிப்புத்தன்மையே எல்லாமே இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் நிற்கலாம், என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, சில பேர்லாம் அவ்வளோ கோவம் வரும். கோவத்தில் என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து இதுவே என்ன சொல்கிறது, அந்த கோவம்னா கோவத்துக்கு அவங்க தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி அட்வைஸ்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்களாம் நான் பார்க்கும்போது அந்த குடும்பங்களை பார்க்கும்பொழுது அப்படியே தலைகீழாக மாறிடுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் இப்படி சாஃப்டாக மாறி இருக்காங்க, அப்படி அடிச்சுப்பாங்க. அவ்வளோ ஒரு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை கொடுத்துலாம் இருக்கிறவங்க ஆக்சுவலாக அந்த எங்கள் வீட்டில் வாடகை இருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து லேடி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைட்டில் டப்பட்டு சவுண்டு கேட்கும். பட்டாசு என்னடா கூட சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா ரொம்ப நாளாக ஒருத்தர் எங்கள் வீட்டில் காசு தந்து பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் போய் ஒரு நாள் என்னங்க நைட் மட்டும் திடீர்னு ஒரு அப்படியே 12 மணி 11 மணி சவுண்டு கிடைக்குது. அதுக்கு நாம சொல்லிச்சான், இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரு எப்போ நைட்டு குடிச்சு வீட்டுக்கு வந்துடுவார், அந்த நைட்டில் ஏதாவது சவுண்டு விடுவாராம். இதை கேட்டேன் இந்த அம்மா வந்து வச்சு டப்பன்னு செம்ம அடி தரும். அதுக்கப்புறம் சைலண்டாக படுத்துவாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த குடும்பங்களை பல வருடம் 5 வருடங்கள் கழித்து நாங்கள் ஏஜ் சபைக்கு போகும்போது அந்த சபையில் அந்த சிஸ்டரும் அவங்களும் வராங்க. தம்பி சங்கர் அடி பாருங்கன்னா ஆண்டி நீங்கள் தான் அடி அப்பா அண்ணம்மா இங்கே வந்தீங்க. ஆமாங்க ஆண்டை ரசித்தார், நாங்கள் இப்போ சபைக்கு வந்துருக்கோம், இப்போ ஊழியருக்கு இதுவாகிட்டோன்னு இப்போ அந்த சவுண்டில் இப்போல்லாம் விட்டுட்டு அப்படின்ட்டாங்க. அதாவது பார்க்கும்போது பிரியமான தேவஜனமே, இந்த வெளியில் நம்ம பார்க்குறோம், மெசேஜஸ் எவ்வளோ கேட்குறோம். இந்த சகிப்புத்தன்மை, இந்த பொறுமை எல்லாம் இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வந்து அனைவருக்கும் இன்க்ளூடிங் எனக்கும் எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கேட்குறது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சகிப்புத்தன்மை இருக்கணும். அப்போ அடிக்கிறாங்கன்னா அடி வாங்கிக்கோ, சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? வாங்கிட்டு அடி வாங்காத அளவுக்கு நடந்துக்கோங்க, புத்திசாலியோட நடந்துக்கோங்க. அதுதான் புத்தி, உங்களுடைய புத்தியோட இருக்கணும். இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு புத்தி இல்லாமல் அடிக்கிறாங்களோ அதையும் வாங்கிக்கணும்னு போட்டிருக்கு. ஆகாஷ் கேமா சொன்னதில்ல, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, தெரியாம இது பண்ணுவீங்க, அப்படி இப்படிலாம் கேட்போம். அந்த மாதிரி என்றைக்குமே வந்து எங்கேயுமே கேட்கக்கூடாது. அது அடி எதுக்கு நீ உங்கள் ஃப்ரெண்டு நீயும் 2 பேர் விளையாடி இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தவறு பண்ணியிருப்பான், நீ மாட்டியிருப்ப, நீ உங்கள் அப்பா பழந்து கட்டினாலும் நீ வாங்கிக்கணும். ஏன்னா நீ அது வந்து வாங்கிக்கணும். அதுதான் அந்த அண்ணால் இங்கே பண்ணான், புரியுதா? அவன் மேலே தவறு இல்லைனாலும் அது சகிக்கு தன்மை இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்குமே நமக்கும் நம்ம வேலை சில இடத்துலையும் எஜமானன் ஏதாவது நம்ம திட்டுறாரு, எவ்வளோ இது பண்ணாலும் அதை கேட்கணும். அதாவது வந்து எனக்குலாம் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த நான் கிளீனிங் கம்பெனியில் வேலை செய்யும் போது எனக்கு அந்த வேலைலாம் பிடிக்கவே தெரியும். அவர் வந்து சரி இது மூலமாக நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிங்கன்னு சொன்னதான் நான் இங்கே வந்தது. ஆனால் ஃபஸ்ட் அந்த கம்பெனி பிடிக்காது. ஏன்னா இந்த கிளீனிங் கம்பெனியா, இந்த கம்பெனி ஒர்க் பண்ணணுமா, இங்கே இது பண்ணணுமா, அதை செய்யணுமா, அப்படியா இப்படியா அப்படிலாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆரம்பத்தில் பிடிக்கல, கசப்பாக இருந்தது, மனவேதனையாக இருந்தது, வெறுப்பாக இருந்தது. சரி இந்த என்ன நல்லா அங்கே வேலைக்கு போயிருக்கலாமே, இங்கே போயிருக்கலாம் போது தேவன் இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எதையாவது ஒன்று அனுப்புவார். பிடிக்காத வேலை, பிடிக்காத லைஃப் ஸ்டைல், பிடிக்காத ஊர், பிடிக்காத நண்பர்கள், பிடிக்காத மனைவி, பிடிக்காத ஹஸ்பண்டு, பிடிக்காத பிள்ளைகள், தகப்பன்மாரு எல்லாமே கொடுத்துருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு டே அடிச்சிருப்பாரு ஆண்டவர். அந்த நாளில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அல்லையா? பாருங்க, எனக்கு பிடிக்காம உண்மையை சொல்கிறேன், அவருக்கு நல்லா தெரியும். கேட்டிங்கன்னா எனக்கு வந்து வேலையை செய்ய மாட்டேன், வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எப்போங்க இருந்து போகலாம். கடைசியில் பாருங்க, இன்னைக்கு அந்த கம்பெனியே கொடுத்துருக்காரு, அந்த கிளீனிங் கம்பெனி ஆரம்பிக்கிற ஐ மீன் இன்னைக்கு அந்த வேலையே செஞ்சு அந்த வேலையிலேருந்து நமக்கு ஒரு இன்கம் வர அளவுக்கு ஆண்டர் செஞ்சுருக்கோம். இப்போ இதுக்காக தான் ட்ரைனிங் கொடுத்தாரா? நான் அப்படியே சைடில் அப்படியே வந்து ஃப்ளைட்டில் இறங்கி அப்படியே போயிருக்க ஒரு எழுதுற ஆஃபீஸில் அப்படியே பெரிய நான் இது இது அப்படின்னு வந்துடணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் அப்படியே நினைக்கிறாங்க, டக்குன்னு பெரிய ஆயிடணும்னு நினைக்கிறான், அப்படியே வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தால் அது ஒரு யோசனையே இருந்திருக்காது. அப்படி அடிமைப்படுத்தும் போது நாம் அடிமையாக இருக்க கடவுள். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் என்றால் மற்றவர்கள் தாழ்த்துப்படுத்தும் போது அவர் தாழ்ந்து போனார். அதுதான் முக்கியம். நம்மளா தாழ்ந்து போறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்களால் தாழ்த்தப்படும் வைக்கும் போது நாம் தாழ்ந்து போகணும். அங்கே தெரிஞ்சவனே யாரு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியமான தேவஜனமே, இந்த வேலையை நம்மளை தாழ்த்தி எந்தெந்த இடத்துல, வேலை ஸ்தலத்திலேயோ, குடும்பத்திலேயோ, அடுத்து நண்பர்களிடத்திலேயோ, நம்முடைய பர்சனல் லைஃப் எந்த இடத்துலையும் நாம் எந்த வாய் எப்படி பேசுகிறோம்,
நாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தாழ்மையாக இருக்கிறோம். அதாவது எனக்கு வந்து இப்போ பிடிச்ச விஷயம்னா சில விஷயம்லாம் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் நடந்தது, ஒரு சில விஷயங்கள் பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா தயார் கொடுத்து நான் வந்து சாட்சிக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல சொல்லும்போது எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாவை அவ்வளோ அடிப்பாங்க போட்டு, குடிக்காம சண்டை வந்துச்சுன்னா அப்படி நடக்கும், அந்த மாதிரி நடக்கும், புரியுதுங்களா? ஆனால் என்ன சொல்கிறது, இது உள்கார வீட்லேயும், இது எங்கள் வீட்டில் நடக்கல, எல்லா உள்கார வீட்லையும் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். என்னடா இவங்க வீட்டு இவங்க குடும்பம் இவ்வளோ கேவலமாக குடும்பம் அப்படின்னு கிடையாது. இது எல்லா வீட்லேயுமே ஒரு என்ன சொல்கிறது, பார்க்க தான் பெரிய விஐபியாக இருப்பாங்க, பெரிய ஊழியக்காரராக இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் டைவர்ஸே நடக்குது. இன்னைக்கு பெரிய பெரிய பேர் சொல்லி இருக்கிற குடும்பத்திலலாம் 2 பேர் பிரிஞ்சிடறாங்க. என்னன்னா இது நடந்தால் அங்கே போயிருக்கும், இல்லை நடக்காமல் வேற மாதிரி போயிருக்கும். ஸோ எல்லா குடும்பத்திலையும் என்ன நடக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், பொறுமையாக எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க. இத்தனை வருடம் எனக்கு 40 வருஷங்கள் ஆகுது, 41 வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி வாய் அப்படி மூடி கொண்டே இருப்பேன். சர்ச்சுக்கு வர பிலீவர்ஸாக சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் கம்முன்னு நீங்கள் பேசணும் சிஸ்டர், பேசணும், நீங்கள் கம்முன்னு சைலண்டாக இருக்கீங்க சிஸ்டர். ஆனால் தான் அவ்வளோதான், அப்படியே அவர் கொண்டே முடியை பிடிச்சிருக்கு. எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு அப்படி இருக்கீங்க, முடிய பிடிச்சாடுறீங்க இல்லை அப்படி. இதுக்கு இத்தனைக்கு பாருங்க, நான் ஒரு சில விஷயத்துல ஒரு பிரச்சனை விஷயத்துல இப்படி ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆகும்போது டக்கு நான் தான் எங்கள் அம்மா போயிட்டு ஏய் இப்படி தான் பேசினேன் சொன்னேன். எங்கள் அம்மானா மரியாதை இல்லை, இந்த பார் இது மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது, இந்த பிரச்சனை நான் ஸ்டேஷனில் கமெண்ட் பண்ணி இந்த தூக்கி உள்ளே வச்சு அவரை வச்சு இது பண்ணுறோம் பார் அப்படின்னு. அப்போ கூட அவங்க பேசலாம். பிள்ளைகள் தான் அந்த ஒரு இதெல்லாம் வந்துடும், கோவம் வந்து ஓய்னு வந்து இது என்ன பண்ணுறது, போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சு பெரிய ஆள் எனக்கு தெரியும், ஏசிலாம் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இந்த இஷ்யூ என்ன பண்ணலாம், யார் கமெண்ட் பண்ணணும், கையெழுத்து போய் எங்கள் ஆர்கனைசேஷன் சொல்லுங்கள் கூப்பிட்டு வரேன் இப்போ அப்படி இப்படின்னா, அப்பா இது உங்கள் அம்மா தான்ப்பா சொல்லணும், நீலாம் சொல்ல முடியாது, கலந்து பண்ணிட்டாங்க. ஒரு லேடிஸ் அவங்க எவ்வளோ ஒரு பொறுமை, அவங்க கையில் இருந்தும் அதுக்கான பலன் அவங்களுக்கு கொண்டு அது எத்தனை வருஷமும் கழிச்சாலும் கிடைக்கும். 40 வருஷம் 110 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாம். இங்கே எதுவுமே கிடைக்காம பரலோகத்தில் கிடைக்கலாம். அல்லேலூயா. பெரிய நம்மளை யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயத்துல கோவப்படுத்திருப்போம். நம்மளை கோவப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்னென்ன நம்ம ஒன்றுமே தேவனை கம்பேர் பண்ணும்போது we are zero, nothing. அவர் சகலத்தையும், அவர் உலகத்தையே சிருஷ்டித்த தேவன், அவர் இங்கே வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்கிறதெல்லாம் கேட்டு மண்டி ஆடிட்டு அடி வாங்கிட்டு திட்டுகளை வாங்கிட்டு பாடுகளை அமைச்சிட்டு இப்படி இருக்கும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம என்னத்தை கொண்டு செல்ல போகிறோம்? ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஆசீர்வாதங்கள், சமாதான குறைவு, அவர் ஃபினான்ஷியல் குறைவு, அவர் குடும்பத்திலேயே பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய கதவுகள், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்க வேண்டும் என்றால் இந்த நாம் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரியது செய்கிறவர், இந்த அந்நாடத்தில் காணப்பட்ட சோபங்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை துன்புறுத்துறவர்களுக்காக ஜெபம் செய்தார், தன்னை ஆண்டவரே ஒரு வேதனைப்படுத்துவதற்காக ஜெபம் செய்தார், பரியாசம் பண்ணப்பட்டு பேசும்போது அவனுக்காக ஜெபம் செய்தார், யாரிடம் குறை கூறவில்லை, கணவனிடத்திலே குறை கூறவில்லை, மற்றவர்களிடத்திலே அதை குறித்து போய் காசிப்பும் பேசவில்லை. ஆனால் பொறுமையாக அழுது தேவனுடைய பாதத்தென்று அழுது, ஆண்டவரே நீர் அவ்வளோ ஒரு தாழ்மையை கொடுத்து எங்களுக்கு அந்த தாழ்மையை தாரும் ஆண்டவரே. நாங்களும் இது வரைக்கும் எங்கள் வாக்கிலே யாருக்காவது குறை செய்திருந்தால், தவறாக பேசினால் எங்களை ஒவ்வொருவரையும் மன்னித்தரணும் ஆண்டவரே. இந்த வேளையை நான் மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொருத்தர் அவங்களுக்குள்ளேயே நீங்கள் ஜெபித்து இந்த மன்னிப்பை தேவனத்தில் கேளுங்க. ஆண்டவரே எங்கள் மன்னி ஆண்டவரே. தேவனை நோக்கி எங்கேயும் பார்க்காதீங்க, கண்களை மூடி தேவனத்தில் எந்தெந்த காரியங்கள் என்னென்ன செஞ்சீங்க, இந்தந்த நேரத்தில் எதை குறித்து குறை சொல்லியிருப்பீங்க, நான் அப்படி இருந்துக்கலாமே, இப்படி இருந்துக்கலாமே, இங்கே வந்து இப்படி கஷ்டப்படணுமா, இந்த வேலையை இப்படி செய்யணுமா, இங்கே இந்த மூஞ்சிகளெல்லாம் பார்க்கணுமா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படி என்று நினைக்கலாம். குடும்பத்தில் எனக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள் குறை இருக்கு, இந்த ஆசீர்வாதம் இல்லையே என்று நினைக்கலாம். சமாதான குறைச்சல் இல்லாமல் இருக்கீங்களா, ஒரே பிரச்சனை, சண்டை சரவு, குடும்பத்தில் வியாதி இருக்குதா, இதெல்லாம் ஒரு குறைவு. இந்த குறைவுகளை தேவன் நிறைவாக்குறார். இன்றைய நிலத்தில் இன்றைய ஒரு கேரக்டர் அப்படி நீங்கள் யாரிடத்துலையாவது அப்படி உங்களுக்கு ஒருத்தங்க ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வீட்டில் போயிட்டு ஒரு டைரி எடுத்துட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் ஸ்கூலில் எத்தனை பேரோட சண்டை போட்டீங்க, இல்லை யார் உங்களோட சண்டை போட்டு நீங்கள் அவங்களோட எதிர்த்து இருந்தீங்க, அல்லது காலேஜ் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களோட யார் கூடலாம் சமாதான குறைவாக இருந்தீங்க, அவங்க உங்களுக்கு தவறாக சொல்லியும் நீ அவங்களோட பேசாமல் அதுக்காக பேசாமல் முடிஞ்சு தூக்கி வச்சுட்டு இருந்தீங்களா, இல்லை இப்போ இந்த கேமன் தேசத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எப்படி இருந்தீங்க, இந்த கேமன் தேசத்தில் உள்ள நண்பர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம், சொந்தக்காரங்களோட எப்படி இருக்கிறோம், நமக்கு சிந்தித்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் வச்சு பாருங்க. பிரியமான ஒன்று நம்ம கொண்டு போவது கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிறது அந்த சாந்தம். நமக்கு வெக்கமாக இருக்கும் சில நான் போய் எப்படி அவங்ககிட்ட பேசுறது,
கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். எப்படி போய் நான் போய் பேசுறது, நான் போய் எப்படி சாரி கேட்கறது, இல்லை எப்படி பேசுறதுன்னு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னுக்கெல்லாம் இந்த தாழ்மை, மென்மைக்கு முன்னானது தாழ்மை. அவ்வளோ பெரிய ஒரு தேவனாக இருந்த பூமியை சகலத்தையும் படைத்த அந்த தேவனே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு மரித்தார், தன்னை மாய்த்து கொண்டார். அப்படின்னும் போது நமக்கு அந்த அசிங்கங்கள் வேண்டாம். அவர் நமக்கு தவறு செய்திருந்தாலும் நாம் அதை கன்சிடர் பண்ணாமல் நாம் போய் சாரி முன்னாள் நின்று கேட்கும்பொழுது நம் தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. இந்த வெளியில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை ஆண்டவரை முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குயவன் கையில் களிமண்ணாய் எங்களை ஆண்டவரே வணைந்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குயவன் கையிலே நீ களிமண்ணாய் எங்களை செதுக்கும் பொழுது எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் போனோம்னா ஒரு பானையாக வெளில வர முடியாது. நீர் தெரியுமா, நாங்கள் அதுக்கு வணைந்து ஒவ்வொரு பாதைகளையும் வணைந்து கொடுக்க வேண்டும். நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு எங்கே தவறணும், எங்கே யாரை கொடுத்து எங்கே குறை சொல்லணும், ஒருத்தங்க நமக்கு தீங்கு விளைச்சி வச்சுப்பாங்க, தீங்கு செஞ்சு நம்ம போய் யார்கிட்ட சொல்லியிருப்போம். எல்லாம் லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் நைட் எடுத்து காலையில் அது கையை வைத்து ஆண்டு மெசேஜை கேட்டது போல அனாலை போல நானும் முழுதுமாக எங்களை தாழ்த்துக்கிறேன், என்னை மன்னியும். ஒரு பொருத்தனையை வைத்து நாம் செபிப்போம் தேவனுக்கு. அதாவது எந்த காரியம் இன்று நமக்கு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆசீர்வாதங்கள்லாம் பிஸ்னஸில் இப்போ ஒரு ஒருத்தி இல்லாமல் இருந்திருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சண்டை சிச்சது இருக்கலாம், இல்லை நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நமக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம், உடம்புல ஒரு வியாதி, தீராத வியாதியாக குடும்பத்தில் இருக்கலாம், தீராமல் குடும்ப வியாதியாக கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு எழுதிட்டு ஆண்டவரே நான் என்னை முழுதுமாக என்ன அர்ப்பணிக்கிறேன், இல்லை என்னுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து செய்வீங்க. இந்த வேலை அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து உங்களை ஃபஸ்ட் நீங்கள் முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் செய்த தவறுகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும். குயவன் கையில் களிமண்ணாய் நான் எங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த வருகையிலே ஆண்டவரே சித்தம் தான் எங்களை எடுத்துக்கொள்ளும் என்றுக்காக நம்மளை தாழ்த்தி தரை மட்டும் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வளைந்திடுமே. உங்களிடத்தை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தடவை ஆண்டவரே சுத்தமில்லாமல் நாங்கள் ஆண்டவரே அலைந்து திரிந்திருப்போம் ஆண்டவரே. தேவன் நீர் அதை தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவன் நீர் அறிகிற ஆண்டவரே. நினைக்கலாம் மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இதனால நம்ம இப்படி இருந்துட்டோம், திடீர்னு நம்ம போய் இப்படி மாறி இப்படி போய் நாம் பேசினா அவங்க என்ன நினைப்பாங்கன்ற நம்ம நினைக்கலாம். என்ன லட்சமா நினைப்பாங்க, இல்லைனா இவன் திடீர்னு வரான், ஏதோ வேலையாகணும் நம்மகிட்ட பேச வரான் என்று நினைக்கலாம். அது பிரியமான தேவ ஜனமே, யார் என்று நினைத்தாலும் நாம் தேவன் நம்மை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மீண்டும் தேவன் பேசுகிறாரா என்பதுதான் கேள்வி. தேவன் நம்மிடத்தில் இசைவாட வேண்டும். நாம் ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணால் அதை தேவன் கேட்டு பதில் கொடுக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் ஒரு முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. குயவன் கையில், அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா வளைந்திடுமே.
அனுதினமும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய ஆண்டவரே சகிப்புத்தன்மை காணப்படாமல் நாங்கள் செய்வது எல்லாமே வேஸ்டாக போய்விடும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று நாங்கள் எத்தனை பேர் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய லைஃப் ஸ்டைலை முழுவதுமாக இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களுக்கு அட்டவணையிலே காண்பியும் ஆண்டவர். யாரோட நாங்கள் உறவாட வேண்டும், யாரோட பேச வேண்டும், யாரோட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இல்லை என்று தெரிந்து இந்த ஆசீர்வாதத்தை முழுதுமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கொண்டு சமாதான குறைச்சலை தேவன் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கொண்டு பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆழ்கடலில் ஆண்டவரே ஆண்டவரே நடந்து ஆண்டவரே படகை போல இருக்கலாம், புயலிலே படகை போல எங்கள் வாழ்க்கை இருக்கலாம், இந்த கேமன் தேசத்தில் இருக்கலாம், நடுக்கடலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஐயோ நான் என் ஊர்ல நல்லா இருந்தேன், அங்க எல்லாமே அப்படி இருந்துச்சு, இங்க வந்து இப்படி ஒரு கஷ்டப்படணுமா, இந்த ஊர் எதுக்கு, இங்க ஏன் கூட நினைக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். தேசத்தை எத்தனையோ பேர் இந்த கேம் தேசத்துல இருக்கலாம். ஆனா இந்த வேளை இந்த மாலையில இந்த ரூம்குள்ள இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா the God wants you. The God chooses you, chosen generation. God has chosen us. பாடுகளை சகிக்க நம்மை அமைத்திருக்கிறார். அதை சமிக்க அதை நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டும், துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். தவறான தீமையான பொய்யை சொல்லுவானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று சொன்னார். மத்தியில பார்த்தது போல 5ஆம் அதிகாரத்தில் போல பொய்யான தீமை நிமித்தம் துன்படுத்தி நிந்தித்து என்ன சொன்னாலும் நாம் பாக்கியவான்கள். we are blessed. எங்களுக்கு மணி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாங்கள் அனைவரோடும் உறவாடு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் போல சமாதானத்தை செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ இனிமேட்டு ஆண்டவரே நாங்கள் அன்னாலை போல இருக்க இந்த எங்களை தகுதிப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்ம ஆசீர்வாதத்தோட இப்போ ஆமென்.